மாட்டீங்களா? வேற ட்ரெஸ் மாற்ற மாட்டீங்க? கீழே ஒரு இந்த லக்கி பிளான்ட் இருந்துச்சுல, வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் புருனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இது உங்க இலக்கியா. சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். நம்ம சேனல்ல அடுத்தடுத்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு நல்ல நாளுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேயே ஸ்வீட்டோடு தான் ஆரம்பித்தோம். இது ஒரு ஸ்வீட்டு தான், இதோட பேரு தொதல். இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களோட ஃபுட்டில் ஒன்று. எங்கள் ஊர் ராமநாதபுரம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு பக்கம் தானே. எங்கள் ஊர் ராம்நாட்லேயும் இது வந்து ஃபேமஸ் இந்த தொதல். இது வந்து அல்வா டைப்பில் தான் இருக்கும். இது கைண்ட் ஆஃப் அல்வான்னு கூட சொல்லலாம். இதை கண்டிப்பாக நான் செய்யலை. என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நேற்று இதை கொண்டு வந்தாங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்தாங்களாம் வீட்டில் பண்ணி. அந்த குட்டி பையனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவோம். ஏன்னா அவனால தான் நமக்கு இன்னைக்கு ஹோம்மேட் தொதல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்தே நான் ஏடா குணமாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு பர்னரை ஆன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பர்னரில் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியல, இந்த ப்ரெக்னென்சி டைம்ல மைண்டு வந்து மாதிரி ஃப்ளக்சுவேஷன்லேயே போயிட்டு இருக்கு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ஒரு கருவேப்பிலை குச்சி வந்து நாங்கள் நட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இதுதாங்க நட்டு வச்சிருக்கோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதில் வேற ஏதோ 2 செடியெல்லாம் முளைச்சிட்டு வருது. அந்த மண்ணில் நான் மெலன் விதைய 2-3 தூவி விட்டேன். ஒன்று கருவேப்பிலை வரட்டும், இல்லைன்னா இந்த மெலன் வரட்டும், ஏதாவது ஒன்று வரட்டுமே. இன்னைக்கு ஒரு ஹாட் சன்னி டே. காலையிலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. என் ஹஸ்பண்டுக்கு கடலை மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கடலை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கடலையை வச்சு எது செஞ்சாலுமே அவங்க வந்து சாப்பிடுவாங்க விரும்பி. கடலையை நான் நைட்டே ஊற வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இந்த கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு, இன்னும் நம்ம ஃப்ளேவருக்கு தக்காளி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அப்படியே சாலட் மாதிரி சாப்பிடலாம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே எங்கள் வீட்டில் அந்த சாலட் தான். எங்களுக்குலாம் ஓகே. ஆனால் என் பையன் தான் ஏதோ பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா காலையிலேயே ஏதோ பச்சையாக கொடுத்துருக்கீங்க, எதுவுமே நீங்கள் குக் பண்ணலையா அப்படின்ற மாதிரி. ஒழுங்கா சாப்பிட்றா, மண்டையிலே கொட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2 ஏதோ குறிச்சிட்டு போனான். எனக்கு இந்த பிடிக்காத பொருளில் ஒன்று ரொம்ப எனக்கு பிடிக்கவே செய்யாது அப்படின்னா அந்த பால் தாங்க சொல்லுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக 2 கப்பு பால் குடிச்சே ஆகணும்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும், அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க நமக்கு, விட்டமின்ஸ்லாம். இங்கே வந்து என்னென்னா அயன் மட்டும்தான் கொடுக்குறாங்க, கால்சியம் கொடுக்கல. நம்ம ஊரில் கால்சியமும் கொடுப்பாங்கல்ல, இங்கே கால்சியம் கிடையாது. நான் அப்போ கேட்டப்ப, நீ வந்து கால்சியம்க்கு வந்து ஒரு நாளைக்கு 2 கப்பு பால் குடிக்கணும், அது லோ ஃபேட் மில்க் குடி, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அட பாவீங்களா, என் வீக்னஸ் தெரிஞ்சு அதுலேயே கை வைக்கிறீங்களே. எனக்கு பாலே பிடிக்காது, தலையிலா நின்னாலும் நான் பால் குடிக்க மாட்டேனே. அதுக்கு வந்து அது கால்சியம் கொடுத்துட்டு அயன் சப்ளிமெண்ட்டை கூட நீங்கள் கட் பண்ணியிருக்கலாம். முருங்கை இலையை நான் வந்து சூப்பு வச்சு குடிச்சாவது அயனை ஏற்றிருப்பேன். இப்போ கால்சியம்க்கு பாலை குடிக்கணுமே அப்படின்னு தான் புலம்பிட்டு தான் வந்தேன். டேப்லெட் ஏதாவது கொடுப்பாங்க, நம்ம பாலை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேன். அது காந்தி கணக்காயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, காலையிலையும் சாயங்காலமும் ஒரு கப்பு பால், சைட் டிஷ்ஷாக 2-3 நட்ஸ் எடுத்து வச்சுட்டு இப்போ குடிச்சிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் நேற்றே ப்ரான் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஸ்பெஷல் சமையல் இருக்கட்டும் அப்படின்னு ப்ரான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தான் ஆனியனை கட் பண்ண போகிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும்.
இந்த பாஸ்மதி ரைஸ் இன்னைக்கு தான் நான் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாலெல்லாம் நான் வேறு ரைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம் நான் எப்பவும் வாங்குற ரைஸ் கிடைக்கல. கடைக்காரங்க கிட்ட கேட்டேன், இந்த ரைஸ் நல்லா இருக்கும் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது என்னன்னு பார்ப்பீங்க, இது வேற ஒன்றும் இல்லைங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் தான் அரைச்சாங்களா, அதனால கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டாங்க. நம்ம ஷனோ பையன் பிறந்த நாளுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அவன் பிறந்த நாளுக்கு இவ்வளோ பேர் வாழ்த்துக்கள் சொல்லுவீங்கன்னு நான் உண்மையாகவே நினச்சி பார்க்கலங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவனோட பர்த்டே நாங்கள் பெருசாக தான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சோம். இது அவனோட 10th பர்த்டே. இதுவரை எந்த பர்த்டேயும் வந்து ரொம்ப பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணதில்லை. இது கண்டிப்பாக ஒரு பார்ட்டி ஹால்லாம் புக் பண்ணி நல்லா பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம், எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் ஃபேமிலியெல்லாம் கூப்பிடுவோம் அப்படி தான் நினச்சிருந்தோம். இப்போ இந்தியா போயிருந்தோம் இல்லையா, அப்போ போயிட்டு வரும்போது அத்தை மாமாவெல்லாம் கூட்டிகிட்டு வருவோம், அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கா, அதனால எங்கள் கூட அவங்களால வர முடியாமல் போச்சு. அவங்க வரலன்னொடனே எங்களுக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் இவனோட பிறந்த நாள் இந்த வருஷம் மண்டே வந்துருச்சுங்க. மண்டே யாராவது பார்ட்டின்னு கூப்பிட்டோன்னா நம்ம மண்டே உழைச்சிருவாங்க. எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த டென்ஷனில் இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் ஃபர்ஸ்ட் டே மண்டே இல்லையா, ஸோ வேலை டென்ஷனில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதனால ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கூப்பிடவும் முடியல. வீக்கெண்டு வந்திருந்தா கூட நமக்கு தெரிஞ்ச ஏதாவது 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாவது கேக்கை கட் பண்ணியிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. நாங்களே சின்னதாக ஒரு கேக் வாங்கி கொடுத்து வீட்டிலே அதனால கேக்கை கட் பண்ணிட்டோங்க. ஷனோவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட நாங்கள் அவ்வளோ பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணலங்க, சின்னதாக தான் பண்ணியிருந்தோம். அப்போல்லாம் நாங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தோம். ஆனால் அடுத்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே மட்டுமாவது கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆசையெல்லாம் இருக்குது. ஷனோ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அடுத்து தம்பியோ தங்கச்சியோ பிறந்தப்ப அதுக்கு பிறந்துருவாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்ல போகிறான், எனக்கு 10வது பர்த்டே கூட நீங்கள் ஒழுங்காக செலிப்ரேட் பண்ணலை, ஆனால் அடுத்த ஆளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே இவ்வளோதான் செலிப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல போகிறான். ஆமாம், கீழே ஒரு இந்த லக்கி பிளான்ட் இருந்துச்சுல்ல, அதை கூட பிடிங்கிட்டாங்க. காலையில ஒருத்தர் வந்து வெட்டிக்கிட்டு இருந்தான். நம்ம செடி தெரியல.
உங்க வீட்டை சுத்தி இன்னும் நிறைய மரங்கள் வைக்கலான்னு யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. சொன்ன நேரமா என்னன்னு தெரியல, வீட்டை சுத்தி இருக்க எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாங்க. காலையில எந்திரிச்சு என்னடா கரக்கரன்னு ஒரே சவுண்டா இருக்கேன்னு வெளியே எட்டி பார்த்தா மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நான் கீழே போய் என்னப்பா என்னாச்சு, எல்லா மரத்தையும் வேரோட வெட்டிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம், யார் வெட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எங்களை வெட்ட சொல்லியிருந்தாங்க, உங்க ஹவுஸ் ஓனர் தான் வெட்ட சொன்னாங்க அப்படின்னாங்க. எங்க கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையேப்பா அப்படின்னு நானும் யோசனையோட வந்துட்டேங்க. நான் நினைச்சேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்த உடனே என்ன எல்லா மரத்தையும் போட்டு தள்ளிட்டாங்கன்னு என்கிட்ட கேக்குறாங்க. உங்களுக்கும் தெரியாதா அப்படின்னு நான் அவங்களும் கேட்டேன். நாங்க இந்தியா போயிட்டு வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாலே 1 மாசம் வாடகை கொடுக்கல, 2 மாசம் வாடகை பெண்டிங் நமக்கு. நான் வேணா சாயங்காலம் போய் ரெண்ட்டை கொடுத்துட்டு என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சமைச்ச பாத்திரம்லாம் நான் உடனே க்ளீன் பண்ணி வச்சிருவேங்க. உடனே எனக்கு பாத்திரம்லாம் விளக்கி வச்சிடணும். இந்த சிங்க் வந்து எப்பவுமே வந்து கிளீனாக இருக்கணும். எதுவுமே அந்த சிங்க்குள்ளே கிடக்கக்கூடாது. ஒரு சின்ன பாத்திரமா இருந்தாலும் அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். எனக்கு கூட சில நேரம் தோணும் நமக்கு ஓசிடி எதுவும் இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு இதில் வந்து எந்த பாத்திரமுமே போட்டு வைக்க மாட்டேன். அப்படி இருந்தால் தான் நமக்கு பார்க்குறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா அதுவே ஏதோ மனசுக்கு கஷ்டமாகவே இருக்கும். முன்னாலெல்லாம் ஒரு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சி எல்லா பக்கமும் ஊற்றி சிங்கை வந்து க்ளீன் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு அந்த டேப்போட டிப்ல வந்து ஒரு இது மாட்டி விட்டுருக்காங்க பாருங்க, அது நல்லா ரொட்டேட் ஆகும். எல்லா சைடும் நம்ம ஈஸியாக வந்து தண்ணி வந்து நம்ம தண்ணி விட்டு ஈஸியாக எல்லா சைடும் வாஷ் பண்ணிடலாம். அது வாங்கி கொடுத்தாங்க இப்போ ரீசெண்டாக. வெள்ளிக்கிழமை அதுவுமா என்னமா நான்வெஜ்ன்னு நினைப்பீங்க. இங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை தாங்க ஸ்பெஷல் செய்வாங்க. ப்ரூனே வந்து முஸ்லீம் கண்ட்ரி இல்லையா, ஸோ வெள்ளிக்கிழமை தான் இங்கே ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை 12 மணிலேருந்து 2 மணி வரைய மத்தியானம் வந்து எல்லா கடை ஆஃபீஸு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ப்ரேயர் டைமு. இந்த வெள்ளிக்கிழமை லஞ்ச் டைம் நமக்கு 2 மணி நேரம் கிடைக்கும். 12 மணிலேருந்து 2 மணி வரைய 2 மணி நேரம் கிடைக்குதுல, அது மற்ற நாளை விட இது வந்து அதிகமான டைம் 2 மணி நேரம். ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமை லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்னோட டெலிவரிக்கு மாமியார் மாமனார் இந்தியாவிலேருந்து வரதா இருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் மந்த் ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போவே அவங்களையும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அவங்களே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால எங்கள் கூட அவங்களால வர முடியல. பட் இன்னும் 2 நாளில் என் மாமியார் மாமனார் 2 பேருமே வர்றாங்க. அவங்களுக்கு சென்னையில் ஃப்ளைட்டு, சென்னை டு ப்ரூனே, ஸ்ட்ரைட்டாக ப்ரூனேக்கு ஸ்வைங்கின்னு வந்து இறங்கிடுவாங்க. ஓப்பன் பண்ணிடுவோம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டடான் டடான் டடான். இந்த அரிசி புதுசுன்னு சொன்னேன் இல்லையா, நான் இதுக்கு முன்னால் யூஸ் பண்ணலன்னு. அதனால எனக்கு தண்ணியோட அளவு தெரியல, லைட்டாக குழஞ்சிருச்சு. ஆனால் பிரியாணி நல்லா இருந்துச்சு. ரொம்பலாம் குழையில, எப்பவும் வைக்கிறதுல லைட்டாக குழஞ்சிருந்துச்சு. இந்த சேரை கிச்சன்ல என்னத்துக்கு இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதோட யூஸ் இதுதாங்க. என் ஹஸ்பண்ட் தான் இந்த சேரை இங்க கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதுல உட்காந்துட்டே வந்து வேலை எல்லாம் செய்யணுமா, சமைக்கணுமா.
சேர்ல உட்காரணும் அப்படின்னு கான்சியஸாக உட்கார்ந்தா தான் உண்டு. இல்லைன்னா சேர்ல உட்காந்துருப்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நின்றுட்டு இருப்பேன். நானே மறந்துட்டு எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பேன். கிச்சன்ல சேர் போட்டு சமைக்கிறதெல்லாம் கண்டிப்பா வந்து கஷ்டம் தாங்க. நம்மளே மறந்துடுவோம் உட்கார்றதுக்கு. என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்துட்டு நீ உட்காரலையா அப்படின்னு கேட்பாங்க. சேர் எதுக்கு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு. உட்கார்ந்துக்கிட்டே எப்படி சமைக்கிறது, ஒரு நாள் வந்துதான் சொல்லி காட்டுங்களேன், சமைச்சு காட்டுங்களேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்க பிளேட் அங்க இருக்கு தலைவரே, அங்க இருக்கு, போங்க போங்க. சாப்பாடு ரெடி, டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, சாப்பிட போறோம். எடுத்துக்கோ. கடிச்சு சாப்பிட்றா, அமைக்கிட்டான் உள்ள எல்லாத்தையும். ஓகே ஓகே. இந்த செடி மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, வாங்க போய் பார்ப்போம். எங்க போற சொன்னா கீயோட கிளம்பியிருக்க? எங்க போற? ஒரு செடி இல்லாம எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. கார்டனே கிளீன் ஆயிடுச்சுடா. அண்ணாச்சி பழத்தையும் சேர்த்து விட்டாங்க போல. அண்ணாச்சி பழம் வேற இடம் தான் முடியினாலோ. குப்பையா இருக்குன்னு சொல்லி வெட்டிருப்பாங்க. அவங்க நம்ம அங்க இருந்தா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மரத்தை அதனாலதான் வெட்டியிருப்பாங்க, இந்த மரத்தை இதனாலதான் வெட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் சரி நான் கிளம்புறேன், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. கார்ல சனவும் சேர்ந்து ஏறி போயிட்டு இருக்கான் பாருங்க. வீட்டுல கார்ல பின்னால ஏறி முன்னால போய் இறங்குறது அவனுக்கு அதுல ஒரு ஆனந்தம். கடிக்க போகுது, அது கடிக்கும்ல, பிடிச்சா விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இதை என்ன வேற கூப்பிடுறீங்க? எங்க இருக்கு? ஓடிடுச்சா? டேஷனா இந்த பக்கம் வராதடா. உள்ள ஓடிடுச்சா? ஓ தண்ணிக்குள்ள ஓடிடுச்சோ? ஓகே பாய். டேய் நீ வாடா, உடம்பு இப்பதான் வந்துச்சாண்டா அந்த பக்கம், பயமே இருக்காது. வாடா ஓடிடுவோம். பாய். இந்த ஊர்ல உடும்பு கொஞ்சம் அதிகங்க. சாதாரணமா நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம், தெருவுல எல்லாம். நல்லா சொல்லுங்க பாய். சரி இந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுட்டே இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் வேற ட்ரெஸ் மாத்த மாட்டீங்களா? வேற ட்ரெஸ் மாத்த மாட்டீங்களா? சொல்லுங்க. போட்டுக்கிறேன். இந்த ட்ரெஸ் எப்படி போடுறது? துவைக்கலாம் போடுறது இல்லையா? உனக்கு வேற ட்ரெஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப ஏன் நீ இந்த ட்ரெஸ்ஸே போடுற? சொல்லு. ஏன் போட்டிருக்க சொல்லு. ஏன் பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட வேண்டியதுதான், அதுக்காக போட்டா கலட்ட மாட்டேன்னு அடம் பண்றது? இந்த ட்ரெஸ் தாங்க அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். எப்போ பார்த்தாலும் இதையே போட்டுட்டு கலட்டுவனாலும் அடம் பண்றான்.
ட்ரெஸ்ஸை பத்தி பேசுனது நைஸா எஸ்கேப் ஆகி மேல போயிட்டான் பாருங்க. இவ்வளவுதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களை எல்லாம் அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.